வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நம்ம ட்ராவல் வீடியோவோட பார்ட் 2 பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு குலதெய்வம் டெம்பிள் நாங்கள் விசிட் பண்ண விலாக் தான் பார்க்க போகிறீங்க. அண்ட் இது வந்து மார்னிங்கே வந்து நாங்கள் ஏர்லியராக வந்து கிளம்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஸோ மாமா வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. ஸோ இது தும்கூர்லேருந்து பார்த்தீங்கன்னா வயா சிரா போயிட்டு அங்கேருந்து உள்ள இன்டீரியர் கர்நாடகா ஆந்திரா பார்டர். இது வந்து எக்ஸாக்ட்லி வந்து எங்கள் குலதெய்வ கோயில் வந்து ஆந்திரா பார்டருக்குள்ளே வரும், பட் கர்நாடகா ஆந்திரா பார்டருக்குள்ளே இருக்குது. ஸோ அதுக்கு தான் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 2 hours வந்து ட்ரைவ். நாங்கள் ஒரு 10:30 கிளம்பினோம். அப்படி இப்படி பண்ணி அங்கே ரீச் ஆகும்போதே மத்தியானம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து சிராங்கிற ஒரு சின்ன கிராமம், ஒரு சின்ன டவுன் இருக்குது. ஸோ அங்கே வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான லைக் மார்க்கெட் மாதிரி ஏரியா இருக்குது மெயின் ரோட்லேயே. அங்கே போய்ட்டு நீங்கள் ஃப்ளார்ஸ், பூஜைக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கலாம். ஃப்ளார்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சீப். இங்கே மூலமே 40 rupees விற்கும். ஸோ அங்கே ஆல்மோஸ்ட் அது வேறு மாதிரி சொல்கிறாங்க, அது ஆல்மோஸ்ட் 3 முழம் வரும், அதே 40 rupees தான். ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் ரொம்பவே மாலை எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ கம்மியாக இருக்குது. நம்ம இங்கே தமிழ்நாட்டில் இங்கே கோயம்புத்தூரில் இருக்கிறத விட ரேட் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. ஸோ அங்கே தேவையான திங்ஸ் எல்லாம் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இதுக்கு எல்லாம் சேர்த்து தான் கொஞ்சம் டைம் அதிகமாச்சு. ஸோ போகிற வழியில் ஒரு காஃபி பிரேக் குட்டியாக பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து ரொம்ப குட்டி கிராமம் மாதிரி. இது ரொம்ப வில்லேஜ் சைடு வந்து பெருசாக இன்னும் பெரிய அளவில் டவுன் சைடில் இருக்கிற மாதிரியெல்லாம் கூட இல்லை, ஒரு சின்ன கிராமம் தான். ஆனால் ரொம்பவே நல்லாயிருக்கும், நீங்கள் நேச்சுரலாக இருக்கிறது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஜீரிகல்லிங்கிறது தான் எங்களோட குலதெய்வம், அப்பா வீட்டு சைடு குலதெய்வம். பட் அதுக்கு முன்னாடி ஹேமாவதிங்கிற இன்னொரு டெம்பிள் இருக்குது. அங்கேருந்து ஜஸ்ட் ஐ திங்க் ஒரு 1/2 hour ட்ரைவ் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எங்கள் மம்மியோட குலதெய்வம். ஸோ அவங்களோட மம்மியோட மதர் சைடு குலதெய்வம் தான் வந்து ஹேமாவதி. இது வந்து சிவன் டெம்பிள். இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்கியாலஜி இதுக்குள்ளே இருக்கிறதா கூட சொல்கிறாங்க. ஏன் இவ்வளோ டர்ட்டியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு 2-3 நாள் முன்னாடி தான் வந்து பௌர்ணமி வந்தது. ஸோ பௌர்ணமிக்கு வந்து அங்கே லட்சம் தீபம் ஏற்றி ஏதோ ஒரு பூஜை நடந்திருக்கு. ஸோ அது பெரிய ஃபங்க்ஷன் நடந்ததுனால அங்கே ஃபுல்லாக ஆயில் க்ரீஸியாகவே இருந்தது. ஸோ நடக்கவே முடியல, அந்தளவுக்கு க்ரீஸியாக இருந்தது அந்த இதெல்லாமே. ஸோ இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டெம்பிள். பட் ஸ்டில் மெயின்டெனன்ஸ் சரியாக இல்லாததுனால கொஞ்சம் சரியாக இல்லைன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு உள்ளெல்லாம் காட்டுறேன். லாஸ்ட் டைம் வந்து இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் அங்கே போனேன். அப்போ வந்து சொன்ன மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. லைக் பேக் சைடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லான் எல்லாம் போட்டிருப்பாங்க. அது உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் காட்டுறேன். ஸோ இப்போ வந்து டெம்பிள் மெயின் சன்னதிக்குள்ளே போகலாம். அண்ட் இது எல்லாமே சொன்ன மாதிரி ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்குள்ளே இருக்க ரொம்ப பழைய கோயில்கள். இது குட்டி குட்டி நம்ம குலதெய்வங்கள் மாதிரி நம்ம ஒரு குலத்துக்கும் ஒரு தெய்வங்கள் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான செக்மெண்ட்ஸில் இருக்கிற கோயில்கள். நாங்கள் ஃபுல்லுமே கர்நாடகா பேஸ்ட். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் தான் வந்து எங்கள் குலதெய்வம் கோயில்ஸ் எல்லாமே வந்து செட்டப் ஆகிருக்கு, அதாவது மதர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இது வந்து சிவன். இதில் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, சிவன் வந்து பொதுவாக எல்லா இடத்துலையும் லிங்க வடிவில் இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் இதாகவே இருக்கும். நமக்கு தட்சிணாமூர்த்தி மாதிரி இருப்பார் பார்க்குறதுக்கு கொஞ்சம். ஸோ அதனால் ஃபுல் இதாகவே இருப்பார். அதுக்கான இப்போ திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அங்கே சாமியை வந்து நத்திங் ஸ்பெஷல், ஒரு சாதனை அர்ச்சனை பண்ணிவிட்டு நம்ம ஒரு எல்லாம் கொடுத்து ஒரு பூஜை பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம். ஜஸ்ட் அங்கே ஒரு 1/2 hour தான் வந்து நமக்கு மேக்ஸிமம் வந்து வேலை இருந்தது. அதை முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா தெரியும், சன்னதி வந்து பார்த்திங்கன்னா சிவன் வந்து ஒரு ரூபத்தில் இருப்பார், லிங்கமாக இல்லாமல் நம்ம நார்மல் மற்ற காட்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருப்பார். கொஞ்சம் பார்க்குறதுக்கு சொன்ன மாதிரி தட்சிணாமூர்த்தி மாதிரியே இருப்பார். பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பைரவர் சன்னதி இருக்குது. ஸோ அங்கேயும் வந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பணும். பார்த்திங்கன்னா தெரியும், உங்களுக்கு கரெக்டான மெயின்டெனன்ஸ் இல்லை. மேபி அந்த பூஜை நடந்ததுனால அதுக்கப்புறம் இருக்கிற ஆஃப்டர் மேத்தான் தெரியல. பட் நல்லா மெயின்டைன் பண்ணால் சூப்பராக இருக்க வேண்டிய ஒரு டெம்பிள் இது ஆக்சுவலாக. நீங்கள் இந்த மாதிரி இன்டீரியர் போகணுன்னா நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி டெம்பிள்ஸ் எல்லாம் ஜாஸ்தி வெளியே தெரியாத சில டெம்பிள்ஸ். பட் ஆனால் உங்களுக்கு ஜிபிஎஸ்லேயே வந்து இருக்குது. நீங்கள் கூகுள் மேப்ஸில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே வந்துடும், ஹேமாவதி இந்த டெம்பிள் பேர். ஸோ இது எல்லாமே இருக்குது கூகுள் மேப்ஸில். ஸோ டோன்ட் வரி, போகணுன்னாலும் நம்ம வந்து கூகுள் மேப்ஸ் போட்டு போயிட்டே இருக்கலாம். இதுக்கு பின்னாடி தான் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு ஸ்பாட் இருக்குது, சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு சந்நிதி இருக்குது, அது வந்து லிங்க வடிவாக இருக்கும் சிவன்.
ஸோ இது ரொம்பவே சூப்பரான ஸ்பாட். உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபிக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஏன்ஷியன்ட் டெம்பிள் மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த லிங்க வடிவில் இங்கே ஒரு சிவன் வந்து சன்னதி இருக்குது. ஸோ இங்கேயும் போயிட்டு நாங்கள் இங்கேயும் ப்ரேயர்ஸ் முடிச்சுட்டு நாங்கள் வந்து நெக்ஸ்ட் இதுக்கு கிளம்பிட்டோம். அண்டு பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கோயில். முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நந்தி இருக்கும். ஸோ அங்கேயும் வந்து நல்ல ப்ரேயர்ஸ் எல்லாம் ஆஃபரிங் பண்ணுறாங்க. அண்டு அதையும் முடிச்சுட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் கிளிக் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பினோம். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது குலதெய்வங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். சவுத் இந்தியாவில் வந்து இது ஒரு பாப்புலர். நார்த் இந்தியாவில் எப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ சவுத் இந்தியாவில் எல்லாமே மோஸ்ட்லி குலதெய்வங்கள்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபேமிலி ஒரு டெய்டி காடாக வந்து நம்ம வந்து பண்ணுவோம். அந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கும் ஒரு குலத்துக்கும் ஒரு விதமான தெய்வங்கள் இருக்கும். மோஸ்ட்லி எங்கள் சைடில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே விஷ்ணு தான் ஜாஸ்தி. பட் மம்மி மட்டும் இந்த சிவன் கோயில் இருக்குது. ஸோ அங்கே எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ வந்து ஜீரிகை ஹல்லிக்கு கிளம்பியாச்சு. இதுவும் ரொம்ப குக்கிராமம். இன்னும் 10-15 இயர்ஸ் பேக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அண்டர் டெவலப்டாக இருந்தது. இப்போ நாங்கள் எல்லாருமே எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு நல்ல அழகாக சன்னதியெல்லாம் கட்டி ஓரளவுக்கு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே தான் வந்து எனக்கெல்லாம் வந்து கூட மொட்டை கூட போட்டாங்க சின்ன வயசில். ஸோ அந்தளவுக்கு ஒரு மெமரபுளான பிளேஸ். நாங்கள் எவ்ரி இயர் இங்கே வருவோம். ஸோ இந்த வருஷமும் எங்களுக்கு வர சான்ஸ் கிடச்சிது. 2022 வந்து நாங்கள் ஃபெப்ரவரியில் தான் வந்துட்டு போனோம். அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் வந்து டிசம்பர் 2023 தான் வந்து எங்களால் வர முடிஞ்சுது. ஸோ வீட்டிலேருந்து வரும்போதே வந்து இந்த மாதிரி பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. லெமன் ரைஸ், எஸ்பெஷலி ட்ராவல் பார்ட்னர் வித் கர்ட் ரைஸ், இது எல்லாமே வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வந்து அங்கேயே உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கிளம்பணும். இன்னும் 2:30 மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே வந்து பூஜை பண்ணுறதுக்கு உள்ள கிளம்பியாச்சு. அதுக்குள்ளே மாமி போயிட்டு எல்லாத்தையுமே கொடுத்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதே ஒரு விளையாட்டாக இருந்தது, அந்த மணி அடிக்கிறது. ஸோ அதெல்லாம் கிட்ஸெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து பூஜைக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிட்டோம். அண்ட் இங்கே கொஞ்சம் டைம் எடுப்பாங்க பூஜை பண்ணுறதுக்கு. இது ரொம்ப ஒரு குட்டி கோயிலாக இருந்தது. கோயில் ஒரு கரெக்டான ஒரு ஷெட்டு கூட இல்லாமல் ரொம்ப இதாக இருந்த ஒரு கோயில். ஸோ அதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக வந்து எல்லாம் சேர்ந்து அந்த குளத்துக்காரங்க எல்லாம் சேர்ந்து எல்லாம் கலெக்டெல்லாம் அவங்க பண்ணி ஃபண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஸ்லோ பை ஸ்லோ வந்து ஒருத்தங்களோட இதில் வந்து இந்த மாதிரி ஒரு கோயிலாக வந்து ஃபுல் கட்டி முடிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறவங்களாம் கரடி காசு தான், பட் ஆந்திரா பார்டருக்குள்ளே வரும். அவங்களுக்கு லிமிட் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராக்குள்ளே வர்ற மாதிரி தான் வரும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அம்மன் சன்னதி. ஸோ மொத்தம் 2 இடம் இருக்குது நாங்கள் வந்து போகிறது எங்கள் குலதெய்வம். ஃபஸ்ட்டு இது வந்து அம்மன் சன்னதி. இதில் 3 அம்மன்கள் இருப்பாங்க. அதுங்க பூஜை முடிச்சுட்டு ரங்கசாமின்னு பெருமாளோட இன்னொரு வெர்ஷன், அதுதான் வந்து எங்களுக்கு மெயின் குலதெய்வம். இது வந்து அதுக்கு முன்னாடி வந்து அவங்க சிஸ்டர்ஸ், ரங்கசாமியோட சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அதை முதல்ல நம்ம வந்து பெண் தெய்வங்களை, அதாவது சிஸ்டர்ஸை வந்து பொதுவாக நம்ம ஏற்றுக்க மாட்டோம் இல்லையா. ஸோ அது வந்து நெக்ஸ்ட்டு இன்னொரு குலத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். பட் எங்கள் கோயிலில் வந்து அந்த சிஸ்டர்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அதனால தான் விமனுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகமாக வந்து கூட பிறந்த சிஸ்டர்ஸுக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் வந்து இங்கே கொடுப்பாங்க. எங்கள் குலத்தில் மட்டும் அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். அண்ட் அதை முடிச்சுட்டு அடுத்த கோயிலுக்கு வந்து நம்ம கிளம்பியாச்சு. அங்கேருந்து ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் தான் வந்து அந்த இதாகும், ட்ரைவ் தான் ஆகும். போகிற வழியில் இந்த மாதிரி ஒரு குட்டி டீ ஷாப்ஸ் இருக்குது. அது பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக கொடுப்பாங்க. ஒரு 2 சிப்புக்கு தான் வரும், அந்தளவுக்கு தான் டீஸ் இருக்கும். பட் ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கே நாங்கள் ஆல்ரெடி ரெகுலராக அங்கே சாப்பிடுவோம். அது முடிச்சுட்டு ரங்கசாமி டெம்பிளான எங்கள் அப்பாவோட மெயின் டெம்பிள் தான் இது.
ஸோ அங்கே வந்து தான் நெக்ஸ்ட்டு இது வந்து ஆரம்பித்தோம். ஸோ அங்கே ஒரு குட்டி டாக் இருந்தது, அது எங்களை விட்டு போகவே இல்லை, சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருந்தது. அண்ட் ஸோ அதை முடிச்சுட்டு நாங்கள் இங்கேயும் பூஜையை முடித்தோம். இங்கே பார்த்திங்கன்னா ரங்கசாமி சன்னதி அண்ட் கூடவே வந்து ஒரு பாம்பு புத்து ஒன்று இருக்கும், அது கூட வந்து நம்ம நவகிரகங்கள் இருக்கும். அண்ட் வெளியே பார்த்திங்கன்னா ஹனுமன் சன்னதியும் தனியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இங்கேயும் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து பூஜைகளை வந்து முடிச்சுட்டு உள்ளே வந்து மகாலட்சுமிக்கும் தனியாக ஒரு சன்னதி இருக்கும். இது எல்லாத்தையுமே நாங்கள் இங்கே முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய பெரியப்பா வீட்டில் வந்து நைட் டின்னருக்கு வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கே முடிச்சுட்டு அங்கே கிளம்பிட்டோம். யூஸ்வலாக வந்து இன்னொரு பெரியவர் தான் வந்து எங்களுக்கு பூஜை பண்ணுவாங்க. பட் இந்த வந்து அவங்க சன் தான் வந்து பண்ணார். ரொம்ப சூப்பராக ஒரு வேதங்கள் பற்றியும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி சூப்பராக வந்து செஞ்சு கொடுத்தாங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள வந்து ஒரு சின்ன கட்டிட வேலையும் போயிட்டுருக்கு, ஒரு மண்டபம் மாதிரி கட்டுறாங்க. ஏன்னா நாங்கள் வந்து ரொம்ப தூரத்துலேருந்து கோயம்புத்தூர்லேருந்து நாங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும். பட் நிறைய பேருக்கு எங்களுக்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா எங்கள் பெரியம்மா ஊர் வந்து பக்கத்தில் கள்ளம்பெல்லான்னு இருக்குது. ஸோ அங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ணிக்குவோம். இல்லை தூக்குள்ள ஸ்டே பண்ணோன்னா அவங்களுக்கு ஈஸி. ஆனால் மற்றவங்களுக்கு வந்து இங்கேருந்து போகிறவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் அங்கே மண்டபம் கட்டி அங்கேயே ஸ்டே பண்ணி பூஜைலாம் முடிக்கிற மாதிரி பார்த்துருக்காங்க. ஸோ அதுக்கான டொனேஷன்ஸும் கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கும் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துட்டு ஸோ இப்போ வந்து கிளம்பிட்டோம். பக்கத்தில் கள்ளம்பில்லாங்கிற இன்னொரு சின்ன கிராமம் தான் வந்து என்னோடய பெரியம்மாவோட ஊர். ஸோ அங்கே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிலேட்டிவ் வந்து விசிட் பண்ண வேண்டிய இருந்தது. ஸோ அவங்க வீடும் அங்கே பக்கத்தில் தான். அங்கே போயிட்டு நைட் ஆகிடுச்சு, ஆல்மோஸ்ட் எங்களுக்கு 7:30 போல் ஆகிடுச்சு. ஸோ இது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பிளேஸ். நெக்ஸ்ட் டைம் ப்ராபப்ளி நாங்கள் டே டைம் போகும்போது இது தனியாக ஒரு வீடியோவாக நான் வந்து போடுறேன். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு, இங்கே சான்ஸ் அவ்வளோவா கிடைக்கல வர்றதுக்கு. ஸோ அங்கேயும் போயிட்டு டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி டே வந்து ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. ஸோ இனி அடுத்த பார்ட்டில் வந்து நெக்ஸ்ட் என்னென்ன பண்ணோங்கிறது வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஸோ இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது, ஸ்டே டியூன் பண்ணுங்கள். தேங்க்யூ.